ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 22ஆம் நாள். இன்றைய நாளிலே உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் சதுர்த்தியிலே இருக்கிறோம். திருதியை காலையில 4:41 வரைக்கும் இருந்து முடிஞ்சு சதுர்த்தி திதி என்கிறது வந்துவிடும். கேட்டை நட்சத்திரம் மாலை 12:03 வரைக்கும் இருக்கும். பின்பு மூல நட்சத்திரம் வந்துவிடும். நீங்க சதுர்த்தி தேய்பிரையிலே வருவது சங்கடகர சதுர்த்தியாக மாறிவிடும். வாழ்க்கையிலே பலவிதமான கடன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல அருமருந்து இது. அருகம்புல்ல கொண்டு போய் விநாயகருக்கு சார்த்தி விட்டு சங்கடங்கள் தீர வழிபட்டால் டெஃபினட்டா கடன்களும் தீரும், சங்கடங்களும் தீரும் இருக்கு. அதனால் இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், சாயங்கால வேலையிலேருந்து 7லேருந்து 8 மணி வரைக்கும், ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே ஒரு நாடி 22 வினாடிகள் சூரியன் இருக்க இருக்கிறார். 5:58க்கு சூரியன் உதய நேரம். இன்றைய நாளின் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களான ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சமாக புதனுடன் சேர்ந்து மேஷராசியிலும், சுக்கிரன் ஆட்சியிலே அமர்ந்த ரிஷபராசியும், மிதுன ராசியிலே குருவும், கேது சிம்மராசியிலும், ராகு கும்பராசியிலும் அமர்ந்து சனி செவ்வாய் தொடர்புடன் மீன ராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா மனதிலே குழப்பம் இல்லாம சாந்தமாக முடிவெடுக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் என்கிற உங்க ராசிநாதனுடைய சாரத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால இன்னைக்கு ரிலாக்ஸா யோசிச்சு பல முடிவுகளை எடுக்கணும்னா தாராளம் எடுக்கலாம். கடனை கொஞ்சம் அடைச்சிக்கிடுங்க. அதுபோல இன்னைக்கு விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. இன்றைக்கு 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.